வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி எர்டிகா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரே ஓனர். டைப் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி, ஏசி பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ வரும், ஏபிஎஸும் ஏர்பேக் மட்டும் வராது. வீட்டுக்கு முன் மாடல் எல்டிஐ, சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா 14,500 டியூ கட்டுறாரு. 6 லட்ச ரூபா டியூ பெண்டிங் இருக்குது. இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,15,000 இருக்கான். வண்டி வந்து பார்த்துடலாம் வாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் அடிபட்டிருக்கும். அதை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு, வாட்டர் வாஷ் பண்ணுற ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த ஹைட்ராலிக்கில் ஏதோ மாட்டி உட்காந்துச்சான வண்டி உடனே தூக்கிட்டாங்க. இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவர் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. இல்லை அவர் வேணான்னா நீங்கள் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணி, அது ஒரு 2,500 அந்த மாதிரி 2,500 5,000 ஆகும் நினைக்கிறேன் ஃப்ரண்ட் பம்பரு. அவர் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணால் அவர் கம்மியாக வரும்னு சொன்னார். உங்களுக்கு வேணும்னா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி மாற்றி கொடுப்பாரு. இல்லைனா எடுத்துகிட்டு போய் மாற்றிக்கிறதுனால நீங்கள் மாற்றிக்கிங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட்டனு ஒரு 5,000 டு ஒரு 7,000 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பாடி வந்து ஒரிஜினாலிட்டியாக ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சவரோட வண்டி தான். இது எனக்கு தெரிஞ்ச அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் தான் ஓனர் வண்டியை தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேலுக்காக வந்திருக்கு. வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியான வண்டி. இந்த ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் தான் அடிபடுது, வேற எந்த கிளைம் இது வரைக்கும் ஆனதில்லை. இன்டீரியரு சீட்டுக்கிட்டலாம் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா அவர் மட்டும்தான் ஓட்டுவார் இந்த வண்டி, வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டார். எப்பாவது எமர்ஜென்சினா வீட்டில் கூப்பிட்டு போகிறது, ஆக்சிடென்ட் ஒரு இல்லாத பட்சத்தில் மட்டும் வேணா அனுப்புவதை தவிர அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அதிகமாக. இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க, அந்த டைப். இது 2019. இதுலேயே வந்து எல்டியில் சாதகம் வரும். இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட். லக்கேஜ் வேணால் வச்சுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேங்க்கு, இப்போ வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாறி இருக்குது. அந்த பேங்க்கில் தான் லோனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சிபில்லாம் நல்லா இருந்தால் அதிலே கூட நம்ம ரீஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை வெளியே வேறு எங்கன்னா கூட மாற்றி டிவிஎஸ் அந்த மாதிரி எங்கன்னா போட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது வந்து 5 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். ₹1 இருந்தால் கட்டிட்டு பார்ட்டிக்கு வந்து மீதி வேணால் ரேட்டு என்ன கேட்குறாரோ கொடுத்துட்டு மீதி ஃபைனான்ஸ் வந்து அப்படியே மாற்றிக்கலாம்.
வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துடலாம். வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,67,348 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டரு, கம்பெனி சர்வீஸ். நீங்கள் தாராளமாக கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி கண்டிஷன் பார்த்துக்கலாம். ஏசி ஆன் பண்ணிட்டேன். எதிர் வழியிலே பார்த்தீங்கன்னா அப்போதான் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து கஸ்டமர் விட்டார். எதிர் வழியிலே பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் வருது ஸ்டார்டிங்கு. ஏசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏசியெல்லாம் செலவு இல்லை உங்களுக்கு. இதான் நட்டு வந்து இன்ஜின் எடுத்து பார்த்துருவோம். செட்டு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, சுவிட்சு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். வண்டி பாருங்கள், புகாது எதுவுமே தள்ளாது. ஆயில் ஸ்டிக் எடுத்துட்டேன். இன்ஜின் ஆடுது. ரேஸ் கொடுக்கலான்னா புகை வந்து இப்போ இந்த கண்டிஷனே வரும். நல்லாவே இருக்குது. இந்த கம்பெனி சர்வீஸ்ன்றதுனால இது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். மாருதி வந்து எவ்வளோன்னு தெரில. எப்படி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் தான் திரும்ப ஓட்டலாம். 4 லட்சம் வரைக்கும் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அடிப்பாடு எதுவுமே இல்லை. வண்டி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பேட்டரி வந்து எக்ஸைட் பேட்டரி, நல்ல பேட்டரியே போட்டிருக்காரு உங்களுக்கு. அதுவும் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. இன்ஜின் ரூம் பாருங்கள், அப்படியே வந்தால் ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகிருக்காது. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற மாதிரி 2019 ஒரே ஓனர், LDI ஸ்மார்ட் ஹைப்ரிட், இன்சூரன்ஸ் லைவு, 5,15,000 ஐடியாவில் இருக்குது. ஃபைனான்ஸ் வந்து 6 லட்ச ரூபா இருக்குது. உங்களுக்கு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாற்றிக்கலாம். இல்லை வேணால் மாற்றிக்க. இந்த பம்பர் மட்டும் பார்த்து ரெடி பண்ணி தரனாலும் பண்ணி தருவார். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதும் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுறது 7 லட்ச ரூபா கேட்குறாரு. ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆகும், அது கீழே ஆகாது. ரொம்ப யாருன்னா கம்மியாக கேட்குறவங்க கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓரளவு ரீசனபிளான ரேட்டு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா 6 லட்ச ரூபா ஒரு ஃபைனான்ஸாக போயிடுச்சுன்னா அவர் கைக்கு வந்து எவ்வளோ வந்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் கமிஷன் வர கொடுக்கணும் அவர். அதனால் 7 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம். கம்பெனி சர்வீஸ் வண்டி. இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.